ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு பழனி. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பியோட பிறந்தநாள் பத்திரிக்கை படைக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சாரிங்க, என்னால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போட டைம் இருக்குது. நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா அப்பா எல்லாமே ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. நானும் அம்மா ரொம்ப நாள் கழித்து ஏதோ வண்டியில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஏன்னா தம்பியை வந்து அம்மாட்ட கொடுத்துட்டோம், நடுவில் உட்காந்துருக்கான் பாருங்கள். அதே சமயம் நல்ல மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா அக்கா எல்லாமே கோயிலுக்கு போயிட்டாங்க, உள்ளே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரதா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பா போயிருந்தாங்களா, ஸோ அவங்க வாங்கியிருப்பாங்களான்னு ஒரே டவுட்டு. சரி, நம்ம உள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் மாமாவும் உள்ளே போயிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேட் சூப்பராக நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. காலையிலலாம் நல்லா வெயில் அடிச்சுது. நல்லா ஈவினிங் டைம் நல்லா கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்காக அம்மா அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மழை பெஞ்சதுனால கொடை நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கொடை கூட அவங்க யூஸ் பண்ணலை போல், பேக்குக்குள்ளே இருந்துச்சு. குட்டி தீரு செல்லம் எப்படி பார்க்குறான் பாருங்கள். மழை பெய்யுது. அதித்தி என்ன சூடாக இருக்குது தண்ணி. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வீரனுடைய பிறந்தநாள் பத்திரிக்கை பத்திரிக்கை வந்திருக்கோம். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அக்கா ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்கள். ஹாய், என்னோட பையனோட பர்த்டேக்கு வந்து பத்திரிக்கை படைக்கிறதுக்கு அம்பத்தூரில் இருக்க திருமுல்லை வாயிலில் இருக்க சடையப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம். நான், பாப்பா, அதித்தி, தீரு, அம்மா, அப்பாவும் தம்பியும் வந்து மாலை வாங்க போயிருக்காங்க. ஸோ இந்த சிலையை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வைப் வரும். தெரியல, வந்துட்டாங்களா? தம்பி வந்துட்டான். தீரு வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுறான். தீரு 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 இப்போ சொல்லுவான், லாலி 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 லாலி. தீரு சொல்லுப்பா, கூப்பிடு, பர்த்டே கூப்பிடு கூப்பிடு, லாலி 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 லாலி. டேடி வந்துட்டாங்க. இதில் வந்து மாமா மட்டும் தான் மிஸ்ஸிங். அவர் விட்டு போனது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வேலைக்கு போனது. அதித்தி பாருங்கள், அவங்க தாத்தா பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. வந்ததுலேருந்து அவள் அது மட்டும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாமி கும்பிட போயிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் சடையப்பா, அஞ்சுவோட குலதெய்வம். ராசரலி ஜடாமணி. பத்திரிக்கை வச்சாச்சு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த பக்கம் போயிடுமா? குழந்தைகள்லாம் வச்சிட்றேன். ஜென்ஸு வைக்கலாம், நிறைய ஜன்னல் லேடிஸ் வைக்கக்கூடாது. சில பேர் வைக்க சொல்லுவாங்க, சில பேர் சண்டை போடுறாங்க. அதுதான் கரெக்டு.
இஷ்டம் நாங்க பிரச்சனைங்க அது தூக்கிறியா ஐ வச்சுட்டாரு சொல்லுங்க வர வாப்பா நல்லபடியா குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் வந்து எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பா வாங்கப்பான்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டேன். ஐயா வருவார் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அங்கே வச்சிரு. மீரா தீரன் ஒரு கலையும் 1000 கலையாகும். அதித்தி பொண்ணு எப்படி பாக்குறீங்க அதித்தி தாத்தா பேக்கெட்ல என்னமா பண்ற? காசு மொபைல் தான் எடுப்போம். உனக்கு என்ன தெரியுது மொபைலு? ஆபீஸ்க்கெல்லாம் வரும்பா கொடுப்பா புள்ளிக்கு தாத்தா கொடுக்க மாட்டாரு. 5 நாளா கேட்டுட்டா காத்து அடிக்கும்டா. அவங்க பேசுறது இருக்குல்ல அந்த வழி போடுறாங்க. ஆமா அவருக்கு தான் இவருக்கு தான். இங்க பாரு எல்லாரும் நில்லுங்கப்பா. ஃபைனலாக தீரனுடைய பர்த்டே பத்திரிக்கை படைச்சாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். இதுக்கப்புறம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நீங்களும் எல்லோரும் வாங்க தம்பியோட பர்த்டேக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். ஓகே, நல்லபடியாக தம்பியோட பத்திரிக்கை படைச்சாச்சு. எல்லா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஜாலியாக. அங்கே பார்த்தீங்கன்னா தீரன் அவங்க கடை போயிட்டுருக்கேன். செம்ம டயர்டில் இருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நான் வந்து பண்ண மாட்டேன்னு நினச்சேன் சமையல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம வெளியே சாப்பிட வைக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானே சமைச்சிட்டேன். டேய் ஏன்டா புள்ளி அடிக்கிற தீரா? இந்த 2 பசங்களும் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. தீரா ரொம்ப சேட்டைக்கார பையன், அதித்தி ரொம்ப அமைதியாக இருப்பா. தீரன் என்ன பண்ணாலுமே அவள் சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாள். நாங்கள் எதுனா தொட்டுட்டா மட்டும் வீச்சு வீச்சுன்னு கத்துவா. அவன் அண்ணன் ஏறி மிதிக்கிறான், கொல்றான், அவள் பாட்டு அமைதியாக தான் இருக்கா. 2மே பயங்கரமான வாளுங்க. குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே சமைச்சதுனால சமைச்ச டயர்டில் எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட தான் செய்யணும். என்ன தான் நம்ம சமைச்சாலும் அம்மா கையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அம்மா பரிமாற வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். அம்மா தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.